ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இப்போ ஜூன் ஜூலையில் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, அவங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 18ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2 மணிலேருந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்ன, நீங்கள் மினிமம் பாஸ் வாங்கணும்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இன்டர்னல் மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா, அதுபோக ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் இன்டர்னல் மார்க் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் பார்த்துடலாம். சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் 24/6/2020 திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் தமிழ் வந்து, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், அடுத்து 26ஆம் தேதி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் நடக்குது. அடுத்து 27ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி, 28ஆம் தேதி ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, 29 பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், சுவாலஜி எக்ஸாம் வந்து நடக்குது. இதில் நீங்கள் மினிமம் பாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இன்டர்னல் மார்க் அப்படிங்கிறது அந்த 10 மார்க் கிடையாது. நீங்கள் 90 மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 29லேருந்து 31 மார்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு +4 போட்டு இந்த 29ல் 4 கூட்டினா 33 மார்க், 30ல் 4 கூட்டினீங்க அப்படின்னம்னா 34, இந்த 31க்கும் பார்த்தீங்கன்னா 3.5 அப்படிங்கிறதா உங்களுக்கு மார்க். அப்படிங்கிறனால 31க்கு மேலே எடுத்தீங்கன்னா 35 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாஸ் ரிசல்ட் வரும். நீங்கள் 29, 30 இந்த 2 மார்க்கில் இருந்தீங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு 34 அப்படின்னு வந்து ஃபெயில் தான் வரும். அதனால் 32 மார்க் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் இந்த வருஷம் மார்ச்சில் ஸ்கூலில் எக்ஸாமில் எழுதி ஃபெயில் ஆகியிருக்கேன், இப்போ ரீ எக்ஸாம் எழுதுறேன், எனக்கான மார்க் என்னென்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் அந்த 10 மார்க் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாமில் நீங்கள் 25 மார்க், 90க்கு 25 மார்க்குக்கு உங்களுடைய பேப்பரில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ், +10 அந்த இன்டர்னல் மார்க் 10 மார்க் சேர்த்து 35 அப்படின்னு ரிசல்ட் வரும். உங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு எங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல், இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல், அதுபோக ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு தமிழ் மட்டும் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னம்னா அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் பேமெண்ட் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 7 சப்ஜெக்ட்டுக்கும் 6 சப்ஜெக்ட்டுக்குமே வேணும் அப்படின்னம்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை பண்ணுறேன். 807-202-1998 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதை படித்தா மினிமம் பாஸ் ஆகலாம், இல்லை நான் ஆல்ரெடி ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக தான் எழுதுறேன், எனக்கு ஹை மார்க்ஸ் தேவை அப்படின்னம்னாலும் உங்களுக்கான மெட்டீரியலில் நீங்கள் என்ன மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே லாஸ்ட்டு 10 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் போதும், எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டதை பார்த்துட்டேன் அப்படின்னம்னா என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணி மெட்டீரியல் வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். தேங்க்யூ.